தின அரசியல் பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எது சம்பந்தமா பார்க்க போறோம் கேட்டீங்கன்னா, நேற்றைய தினம் எழுச்சி தமிழர் அண்ணன் திருமாவளவன் அவர்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்யும் விதமாக மத்திய அரசு இசட் பிரிவு பாதுகாப்பு வேண்டும் என்று வலியுறுத்தி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் அரியலூர் மேற்கு மாவட்ட செயலாளர் அண்ணன் அங்கனூர் சிவா அவர்கள் தலைமையில் நடைபெற்ற தொடர் பட்டினி போராட்டம். இது சம்பந்தமா தான் நம்ம பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். அதாவது மக்களே, உங்க எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். கடந்த சில மாதங்களுக்கு முன்பு அண்ணன் திருமாவளவன் அவருடைய கார் முன்னாடி ஒரு அயோக்கிய பைய, வக்கீல்னு சொல்லிட்டு ஊரை ஏமாத்திட்டு திரியிற ஒரு புறம்போக்கு பைய வந்து பாத்தீங்கன்னா, அண்ணன் கார் முன்னாடி நின்றுட்டு பண்ண ஒரு சம்பவம் உங்க எல்லாத்துக்குமே தெரியும். இந்த சம்பவத்தினை தொடர்ந்து தமிழ்நாட்டில் உள்ள விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் அனைவரும் பல்வேறு மாநகரங்களில் வந்து பல்வேறு போராட்டங்களை வந்து முன்னெடுத்தார்கள். அதன் ஒரு பகுதியாக அரியலூர் மேற்கு மாவட்டத்தின் சார்பாக அந்த மாவட்ட செயலாளர் அண்ணன் அங்கனூர் சிவா அவர்கள் தலைமையில் நேற்றைய தினம் இரவு தொடர் பட்டினி போராட்டம் நடைபெற்றது. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு உண்ணாவிரதம் அந்த ஸ்டேஜ் தான். இப்ப இந்த போராட்டத்தை வந்து தொடர்ச்சியாக நடத்தினாங்க. கிட்டத்தட்ட ஒரு 8 மணி நேரமாக அந்த போராட்டத்தை வந்து நடத்தினாங்க. நான் வந்து அவங்கள்ட்ட கால் பண்ணி பேசினேன். நான் கால் பண்ணி பேசினப்ப மணி 1. அப்பயுமே பாத்தீங்கன்னா அவங்க அந்த வந்து போராட்ட காலத்துல தான் இருந்தாங்க. அவங்கள்ட்ட பேசின அந்த ஆடியோவை வந்து இப்ப நான் அந்த வீடியோல போறேன், நீங்க கேளுங்க. ஹலோ. அண்ணா அண்ணா வணக்கண்ணா. திருச்சியிலேருந்து பேசுகிறோம். வணக்கம் சொல்லுங்க. சொல்லுங்க வணக்கம். இப்போ தலைவருக்கு வந்து இசட் பிரிவு பாதுகாப்பு வேணும்னு சொல்லிட்டு பட்டினி போராட்டம் நடத்திட்டு இருக்கீங்க, பார்த்தேன் லைவ்ல. ஆமாம் ஆமாம். இப்போ வரைக்கும் நடத்திட்டு இருக்கீங்களாண்ணா? தொடர்ந்து நடக்குது. சரிண்ணா, ஓகேண்ணா. இல்லை நான் தொடரும். சரிண்ணா ஓகே. ஆமாம், நானும் ஒரு யூடியூப் வச்சு நடத்திட்டு இருக்கேன். சரி. சரி, அந்த செய்தியை வந்து எப்படின்னு கேட்குறதுக்காக நான் கால் பண்ணேன். தொடர்ந்து நடந்து. சரிண்ணா ஓகேண்ணா. இப்போ வரைக்கும் நடத்திட்டு இருக்கீங்களாண்ணா? ஆமாம் ஆமாம். சரி, சொல்லுங்கண்ணா. அதான் உங்களோட முகநூலை லைவ் பார்த்துட்டு தான் இப்போ நான் கால் பண்ணேன் உங்களுக்கு. ஆமாம் ஆமாம். ஓகேண்ணா. இப்போ இசட் பிரிவு பாதுகாப்பு வேணுன்றதா உங்களோட பிரதான கோரிக்கையாண்ணா? இசட் பிரிவு ஒன்றிய அரசு வலியுறுத்தி கேட்குறோம். அது வந்து மாநில அரசு பரிந்துரை பண்ணணும். சரிண்ணே. ஆனால் சனாதன கட்டமைப்பு நிறைந்த இந்திய சமூகத்தில் சாதி ஒழிப்பு அரசியலை வலியுறுத்தி பேசுகிற ஒரே தலைவர் எழுச்சி தமிழர் அவர் தான். அதனால ஆளுகின்ற ஒன்றிய பாஜக அரசு இசட் பிரிவு வழங்காது. அவர்கள் சொல்லுக்கு கட்டுப்பட்டு தலையாட்டு பொம்மையாக இருந்தால்தான் எந்த ஒரு கோரிக்கையும் வைக்காமலேயே இசட் பிரிவு வழங்குவார்கள். ஆனால் அதில் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை. ஒன்றிய அரசு இசட் பாதுகாப்பு வழங்க வேண்டாம், எங்களுக்கு நம்பிக்கை இல்லை. ஆனால் மாநில அரசு அதிகாரத்திற்கு உட்பட்டு ஒய் பிளஸ் பாதுகாப்பை வழங்கலாம். மாநில அரசுக்கு அந்த அதிகாரம் உண்டு. 2 to 4 கமாண்டோக்களும் 8 போலீஸ் அதிகாரிகளும் தலைவருக்கு பாதுகாப்பை உறுதிப்படுத்தலாம். அந்த ஒரு உறுதியை தமிழ்நாடு காவல்துறை வழங்கினால் எங்களது போராட்டத்தை வாபஸ் பெற்றுக் கொள்வோம். சரிண்ணா, ஓகேண்ணா. இப்போ ஒன்றும் இல்லை, ஒரே ஒரு கொஸ்டின் என்னன்னா, இப்போ திமுக கூட்டணியில் வந்து பல்வேறு கூட்டணி கட்சி தலைவர் இருக்காங்க. இப்போ நீங்கள் திருமாவளவன் அவர்களுக்கு மட்டும் நீங்கள் பாதுகாப்பு கேட்குறது மற்ற கூட்டணி கட்சி தலைவர்களுக்கு வந்து ஒரு நெருக்கடியாக இருக்காதா? அதான் ஏற்கனவே சொன்னதுதான். இந்திய சனாதன கட்டமைப்புல சனாதன சங்கிகளையும் சாதி வெறி கும்பல்களையும் மிக மூர்க்கமாக எதிர்க்கிற ஒரே ஆற்றல் படைத்த தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் தான். அதை வந்து கூட்டணியில் உள்ள தலைவர்களுக்கும் தெரியும், மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கும் தெரியும். கூட்டணி கட்சி தலைவர்களும் அதை வந்து அங்கீகரிப்பாங்க. அதாவது தலைவர் சொல்ற மாதிரி தான் நாங்களும் சொல்றோம். 360 டிகிரிலே எங்களுக்கு தாக்குதல் நடக்குது. சரிங்கண்ணா. அவதூறுகள், வீண்பழிகள் அதை கடந்துதான் ஒவ்வொரு முறையும் நாங்க வரோம். அதனால மற்ற தலைவர்களுக்கு விட கூடுதல் பாதுகாப்பு அவங்களுக்கு கொடுக்க கூடாதுன்னு நாங்க சொல்லல, எங்களுக்கு வேணும்னு சொல்றோம். அதான் சொல்லல. எங்க தலைவருக்கு 35 ஆண்டு கால போராட்ட காலத்தில் தன்னை வாழ்வை அர்ப்பணித்து போராடி கொண்டிருக்கும் தலைவருக்கு மாநில அரசு அதிகாரத்துக்கு உட்பட்ட உயரிய பாதுகாப்பை வழங்க வேண்டும். சரிங்கண்ணா, ஓகேண்ணா. மாநில அரசு ஒன்றிய அரசுக்கு பரிந்துரை செய்ய வேண்டும், ஒன்றிய உள்துறை அமைச்சகத்துக்கு. சரிங்கண்ணா.
இதுதான் எங்களுக்கு கோரிக்கை. சரிங்கண்ணா. இப்போ இப்போ எத்தனை பேர்ண்ணா அங்கே போராடிட்டு இருக்கீங்க? தற்சமயம் ஒரு 100 பேர் தொடர்ந்து போராடிட்டு இருக்கோம். சரிண்ணா. இதை எப்போ முடிப்பீங்கண்ணா? கோரிக்கை நிறைவேறும் வரை. கோரிக்கை தமிழ்நாடு நிறைவேறும் வரை கண்டிப்பா. காவல்துறை தலைவர் அவர்கள் எழுத்துப்பூர்வமாகவோ அல்லது உடனடியாகவோ தலைவர் அவர்களுக்கு ஆ கூடுதல் பாதுகாப்பை உறுதிப்படுத்தினால் எங்களது போராட்டம் வெற்றி பெறும். கோரிக்கை ஆ. நிறைவேறும் வரை எங்களது போராட்டம் தொடரும். சரி, இப்போ காவல்துறை சார்பில் எதுவும் பேச்சுவார்த்தை நடத்துனாங்களாண்ணா உங்கள்கிட்ட? தொடர்ந்து வராங்க, வந்து ஆ சொன்னதே சொல்லிட்டு இருக்காங்க. ஆ எங்கள்கிட்ட இவ்வளவு அழுத்தம் கொடுத்து பேசுற காவல்துறை, தமிழ்நாடு காவல்துறை உயர் அதிகாரிகளுக்கு இந்த விஷயத்த கொண்டு போகணும். ஆ கொண்டு போயிருப்பாங்க. ஆ ஆனா பார்ப்போம், ஒரு நல்ல தீர்வு கிடைக்குங்கிற நம்பிக்கை இருக்கு. சரிங்கண்ணா. இப்போ இன்னும் ஒரே ஒரு கேள்விண்ணா. நாங்க இப்போ ஒரு தொடர் பட்டினி போராட்டம் எந்த ஒரு பொதுமக்களுக்கு இடையூறாகவோ எந்த ஒரு வகையிலும் எங்களுடைய செயல்பாடுகள் அமையல. சரிங்கண்ணா. நாங்கள் அரியலூர் மேற்கு மாவட்ட தோழர்கள் எங்களது உடலை வருந்தி கொண்டு எங்களது போராட்டத்தை தொடர்கிறோம். சரிங்கண்ணா. இப்போ லாஸ்ட்டாக ஒரே ஒரு கொஸ்டின். இப்போ எதற்காக இந்த சமயத்தில் இந்த ஒரு போராட்டம்? ஏன்னா இப்போ கொஞ்ச காலத்தில் பார்த்தீங்கன்னா சட்டமன்ற தேர்தல் நடைபெற போகுது. எதற்காக சட்டமன்ற தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல் எங்களுக்கு தலைவர் அவர்கள் சொல்ற மாதிரி தேர்தல் இடையில எங்களுக்கு வந்து போகும். சரிங்கண்ணா. அதே சமயத்துல நீங்க சொல்ற ஒரு காரணம் உண்டு. ஏன் அப்படின்னா, ம் தேர்தல் நெருங்க நெருங்க ம் வட இந்தியாவில் பாசிச பாஜக பிரித்தாளும் சூழ்ச்சியை செய்து ம் ஆட்சியை பிடித்து கொட்டமடித்து வருகிறார்கள். ஆ அதே நிலையை தமிழ்நாட்டிலும் எப்படியாவது ஆட்சியை பிடித்து விடலாம் என்ற நோக்கில் ம் இங்க பல்வேறு சூழ்ச்சிகளை செய்கிறார்கள், அவதூறுகளை பரப்புகிறார்கள். ம் குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான மதசார்பற்ற ஜனநாயக முற்போக்கு கூட்டணியில், ம் இந்திய அளவில் உள்ள இந்தியா கூட்டணியில், ம் தமிழ்நாட்டில் மதசார்பற்ற முற்போக்கு ஜனநாயக கூட்டணியில் மிக உறுதியாக மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கு உற்ற துணையாக இருப்பது விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் ம் எங்களது தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களும் தான். ம் அவரை எப்படியாவது அந்த கூட்டணியிலிருந்து பிரித்து விட்டால் ம் இங்கே ஜனாதன சங்கிகள், சாதி வெறி கும்பல்கள் ம் ஆட்சியை பிடித்து விடலாம் என்ற மனப்பால் குடித்து வருகின்றனர். ம் அதனால் நாளுக்கு நாள் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் மீது அவதூறுகளை, வீண்பழிகளை சுமத்துகின்றனர், ம் வம்புக்கு இழுக்கின்றனர், கலவரத்தை தூண்ட முயற்சி செய்கின்றனர். ம் கடந்த மாதம் கூட நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம், ம் அயோக்கியன் ராஜீவ் காந்தி தலைவர் அவர்கள் காரை மறித்து வம்புக்கு இழுக்கிறார். ஆமாண்ணா, பார்த்தேன் அந்த வீடியோ பார்த்தோம். வீடியோ ஆதாரம் இருந்ததால் ம் அந்த ராஜீவ் காந்தி அவனுக்கு துறை போன தங்கி அண்ணாமலை உள்ளிட்ட சங் பரிவார் கும்பலை அமலப்படுத்தினோம். சரிண்ணா. அந்த அயோக்கியன் ராஜீவ் காந்தி காரை நோக்கி சென்ற போது எங்களது தலைவர் அவர்கள் ம் காரை விட்டு இறங்கி வந்திருந்தால், அவன் ஏதாவது செய்திருந்தால் யார் பொறுப்பு? கண்டிப்பாண்ணா, உண்மைதான். ஆகவே எங்களது தலைவருக்கு மாநில அரசு அதிகார வரம்பிற்கு உட்பட்ட ஒய் பிரிவு பாதுகாப்பை வழங்கும் வரை எங்களது போராட்டம் தொடரும். சரிண்ணா, ரொம்ப நன்றிண்ணா. உங்களோட தகவல்களுக்கு ரொம்ப நன்றி. உங்க போராட்டம் வெற்றி பெரிய வாழ்த்துக்கள்ண்ணா. நன்றி நன்றி. ஓகே. அந்த ஆடியோ நீங்க கேட்டுப்பே நினைக்கிறேன். நான் அண்ணன் அங்கனூர் சிவா அவர்களுக்கு கால் பண்ணப்ப மணி 1 நேற்றைய தினம் 1 மணிக்கு நான் கால் பண்ணேன். ஏன்னா அவருடைய ஃபேஸ்புக்கை நான் வாட்ச் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ பார்த்தீங்கன்னா லைவ்ல ஓடிட்டு இருந்துச்சு. சரி, என்னடா இவ்வளோ நேரமா ஒரு போராட்டம் நடத்துவாங்கன்னு எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. எனவே அவருக்கு உடனடியாக நான் கால் பண்ணி நான் கேட்டேன், என்னென்ன இவ்வளோ நேரம் ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்கீங்க, என்ன தானே உங்க நோக்கம், எதற்காக இப்படி பண்றீங்கன்னு கேட்கும்போது ஒரு பல்வேறு தகவல்களை கொடுக்குறாரு. அதான் மக்களே, அண்ணன் எழுச்சி தமிழர் அவர்களுடைய பாதுகாப்பு குறித்து விடுதலை சிறுத்தைகள் மிகுந்த அக்கறையோடு செயல்படுறாங்க. அதாவது அந்த சம்பவம் பத்தி உங்க எல்லாத்துக்குமே தெரியும். நம்ம சேனல்லையுமே கிட்டத்தட்ட ஒரு 2-3 வீடியோ நம்ம போட்டிருக்கோம். ஆனாலுமே இப்ப இந்த சம்பவம் குறித்து பல்வேறு வதந்திகள் பரவுச்சு. இந்த பாலிமர் அப்படிங்கிற ஒரு அயோக்கிய ஊடகம் பரப்புன ஒரு அவதூறை நம்பிக்கிட்டு பல்வேறு நபர்கள் பாத்தீங்கன்னா அண்ணன் எழுச்சி தமிழர் அவர்கள் மீதும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மீதும் பாத்தீங்கன்னா பல்வேறு விமர்சனங்களை வச்சாங்க. அதாவது அவங்க யாருமே அவன் ஒரு புறம்போக்கு, அந்த புறம்போக்கோட பாதுகாப்பை குறித்து பேசின யாருமே இப்படிப்பட்ட ஒரு மக்கள் தலைவர் இவருக்கு பாதுகாப்பு இல்லைன்ற குறித்து யாருமே பேசல, யாருமே விவாதிக்கல. இதுதான் மிகுந்த ஒரு வருத்தமான ஒரு செய்தி. அப்ப அப்படி இருக்கும் சூழலில் அனைத்து தலைநகரங்களிலும் மதுரை, திருச்சி,
இப்ப அரியலூர்ல நடந்துட்டு இருக்கு. பல்வேறு தலைநகரங்களை வந்து அண்ணன் திருமாவளவன் அவர்களுக்கு இசட் பிரிவு பாதுகாப்பு வழங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட செயலாளர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு போராட்டத்தை நடத்தினாங்க. இதுல ஒரு படி மேல போய் அரியலூர் மாவட்டத்தின் மேற்கு மாவட்ட செயலாளர் அண்ணன் அங்கனூர் சிவா அவர்கள் பாத்தீங்கன்னா ஒரு தொடர் பட்டினி போராட்டம் நடத்தினாங்க நேற்றைய தினம். உள்ளபடி எனக்கே ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா எவ்வளவு பேர் ஆர்ப்பாட்டம் நடத்தினாங்க. ஆனா இது ஒரு அடையாளமா ஒரு தொடர் பட்டினி போராட்டம் கிட்டத்தட்ட ஒரு 7-8 மணி நேரம் பாத்தீங்கன்னா அந்த மக்கள் எல்லாமே அங்க கூடியிருந்தாங்க. நான் கால் பண்ணி பேசும்போது பாத்தீங்கன்னா மணி 1 இரவு 1 மணிக்கு தான் நானே கால் பண்ணி பேசினேன். அப்படிங்கிறப்போ அங்க வந்து ஒரு 100கணக்கான மக்கள் அங்க இருந்ததாக தான் அந்த ஆடியோலயும் ஒரு பதிவு செஞ்சிருப்பாரு. எனவே மத்திய அரசும் இந்த மாநில அரசும் பாத்தீங்கன்னா அண்ணன் திருமாவளவன் அவர்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும். ஏன் நான் அப்படி சொல்றேன்னா, இதை வந்து அரசியலுக்காக அவங்க பண்ணல. அந்த ஆடியோல நீங்களே கேட்டிருப்பீங்க. ஏன்னா நானும் கிராஸ் கொஸ்டின்லாம் கேட்டேன். அப்படிங்கிறப்ப அவங்க என்ன சொல்றாங்க, இது அரசியலுக்காக நாங்க பண்ணல, எங்க தலைவருக்கு உரிய பாதுகாப்பு வந்து இந்த மாநில அரசும் இந்த ஒன்றிய அரசும் வழங்கணுன்றதை எங்களோட கோரிக்கை. அவங்க வந்து இந்த கோரிக்கை நிறைவேற்றிட்டா இந்த போராட்டத்தை நாங்க வாபஸ் பெற்றுக்கிறோம்னு அவங்க சொன்னாங்க. எனவே இந்த வீடியோவின் மூலியமா நம்ம இந்த மத்திய அரசுக்கும் இந்த ஒன்றிய அரசுக்கும் வலியுறுத்தக்கூடிய கோரிக்கை என்னன்னா, அண்ணன் திருமாவளவன் அவர்களுக்கு இசட் பிரிவு பாதுகாப்பை வழங்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய கோரிக்கை. ஏன்னா இன்னைக்கு தலித் மக்களுடைய பாதுகாப்பு என்பது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. ஏன்னா இன்னைக்கு உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி அண்ணன் BR கவாய் அவர்கள் மீது செருப்பு வீசுறான் ஒருத்தன். அப்ப அந்த செருப்பை வீசிட்டு அவன் என்ன நியாயம் பேசுறான்? சனாதனத்துக்காக நான் என்ன வேணா செய்ய ரெடி அப்படின்னு பேசுறான். உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி. நல்லா யோசிச்சு பாருங்க. அப்படிப்பட்ட ஒரு நபருக்கு இப்படிப்பட்ட ஒரு தாக்குதல் நடக்குது. அதையும் இந்த பொது சமூகம் வந்து கடந்து போகுது. இன்னைக்கு எவ்வளவோ விவாதங்களை உருவாக்குறாங்க. ஆனா ஒரு உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி மீது செருப்பு வீசின சம்பவத்தை பத்தி யாருமே ஒரு பெரிய விவாதங்களை உண்டாக்கல. இது எவ்வளவு பெரிய கேவலமான ஒரு விஷயம். இப்ப எவ்வளவு சனாதனம் வந்து தலைவிரித்து ஆடுதுன்றது இதுக்கு ஒரு சான்று. அப்ப இப்படி இருக்கும் சூழலில் வந்து அண்ணன் எழுச்சி தமிழர் தொல் திருமாவளவன் அவர்களுக்கு இசட் பிரிவு பாதுகாப்பு என்ன இன்னும் கூடுதலான பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய கோரிக்கையும். எனவே இந்த தொடர் பட்டினி போராட்டத்தை அறிவித்த மேற்கு மாவட்ட செயலாளர் அண்ணன் அங்கனூர் சிவா அவர்களுக்கு நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். மேலும் இந்த இசட் பிரிவு பாதுகாப்பை உடனடியாக வழங்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய கோரிக்கையும். இது மட்டுமல்லாமல் இந்தியாவில் வசிக்கக்கூடிய ஒட்டுமொத்த தலித் தலைவர்களுக்கும் இந்த ஒன்றிய பாஜக அரசு உரிய பாதுகாப்பை வழங்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய கோரிக்கை. மீண்டும் அடுத்த காலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.